போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, குருவே, நான் இந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் பேச விரும்பல. இந்த வேலையை எப்ப முடிக்கிறீங்களோ அப்பதான் இத பத்தி பேசி ஆகணும். மகாராஜாவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவமா நடந்துக்கிறாரு? மகாராஜா வாழ்க. மகாராஜா, மகாராணி சின்னாதேவி அவர்களோட அப்பா அரண்மனையோட வாயிலுக்கு வந்துட்டாரு. மகாராஜா, எந்த பொண்ணுடைய அப்பாவா இருந்தாலும் தான் பொண்ணோட வீட்டுக்கு வரும்பொழுது தன்னை அவருடைய மருமகன் வரவேற்க போனார்னா அவரோட சந்தோஷம் ரெட்டிப்பாகும். வாங்க, போய் உங்க அப்பாவை ஒன்னா வரவேற்போம். வணக்கம்ப்பா. நல்லா இருமா, வாழ்க வளமுடன். நீங்க இங்க வந்திருக்கிறது என்னோட பாக்கியம் மாமா. மகாராஜா, நீங்க அந்த மணிகளை நல்லபடியா பாதுகாத்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குகைக்கு வெளியே நான் கேட்ட அதே சத்தம் இதுதான். நான் உங்களுக்கு இந்த அழகான சிறுவன் எங்க இருந்து கிடைச்சா? ஆமா, யார் இவன்? அது எனக்கும் தெரியல. இந்த பையனை நாங்க வர்ற வழியில பார்த்தோம். இவனோட அப்பா அம்மா யாருன்னு இவனுக்கு தெரியல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவனை இவனோட அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கணும். இல்லைனா நான் கிளம்பும் போது இவனையும் என் கூட கூட்டிட்டு போகணும். நல்லது. குருஜி, 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 கொஞ்சம் நான் கூப்பிடுறேன். குருஜி, குருஜி, தனி ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? என்னன்னு கேளுங்க. இத்தனை வருஷமா எனக்கு சிஷ்யனா இருக்கீங்க, எனக்கு காது கேக்குங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியல? இந்த நேரத்துல எதுவும் பேசக்கூடாது. எப்படி இருக்கீங்க முட்டாள் அண்ணன்களே? நீ எங்க ரெண்டு பேரையும் முட்டாள் நான் சொன்னேன். இல்ல இல்ல, நான் உங்களோட பேரை தானே சொன்னேன். தம்பி, என்னோட பேரு மணி. என்னோட பேரு தனி. ஆனா இந்த பெரிய தாத்தா உங்க ரெண்டு பேரையும் முட்டாள்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு. தாத்தாவா? யாரு தாத்தா? நீங்க தான். யாரு? நான் தாத்தா? சாரி, என்ன தாத்தான்னு கூப்பிடக்கூடாது செல்லக்குட்டி. நான் தாத்தா இல்லம்மா. நான் உனக்கு வயசுல பெரிய அண்ணன் மாதிரி. இது இவங்களோட பட்ட பெயர், உண்மையான பேர் இல்ல. அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு சின்ன பையன் பேசுனதுக்காக நீங்க யாரும் இவ்வளவு கோவப்பட தேவையே இல்லை. மகாராணி சின்னாதேவி, வரவேற்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம உள்ள போலாமா? சரிங்க மகாராஜா. வாங்கப்பா. வாங்க மாமா. நான் முதல் முறையா ஒரு அரண்மனைக்குள்ள வரேன். இது உண்மையான அரண்மனை தானா? இல்ல இல்ல, இது போலியான அரண்மனை. உண்மையானது கிடையாது. மண்ணால செய்யப்பட்டது. தொட்டாத, அப்புறம் சரிஞ்சு விழுந்துரும். நீ சரியான பதில சொன்ன மணி. குருவே, மன்னிச்சிருக்க மகாராஜா. போய முடுங்கட முட்டாளுங்களா.
நீங்க 2 பேரும் பதிலே சொல்ல வேணாம், அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாத்தா உங்களோட பட்ட பேரை என்கிட்ட சொன்னாரு. தாத்தாவா? தம்பி கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா, நான் தாத்தா இல்லங்கிற. இந்த அரண்மனை கொஞ்சம் சரியில்லை. எதுக்காக இங்க இத்தனை தூண்கள் இருக்கு? ஏன்னா இந்த அரண்மனைய தூண்கள் தான் தாங்கி பிடிச்சிருக்கு. இத பாக்கும்போது தூண்களை கட்டும் போது இந்த அரண்மனைய தெரியாம கட்டின மாதிரி இருக்கு. அழகு. பேரழகு. நீங்க என்னோட குழப்பத்தை தீர்த்து வைக்கிறீங்களா? சொல்லு. இவங்க அழகா இருக்காங்களா இல்ல இவங்க நகைகள் அழகா இருக்கா? ஒரு பெண்ணோட அழகுதான் அவளுடைய விலை உயர்ந்த நகை அப்படின்னு நான் கிடையாது. மகாராஜா என்ன பார்த்து எப்பவும் சொல்லுவாங்க. மகாராஜாவே சொல்லுவாரா? ஆமா. அப்படியெல்லாம் இல்ல மகாராணி சின்னதேவி, மகாராஜா அப்படி சொல்ல மாட்டாரு. நீங்க பாடுறேன்ற பேர்ல பாடுறதுக்கு ஆரம்பிச்ச உடனே மகாராஜானால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போயிடுவாரு. அப்புறம் நீங்க என்ன பேருனே தெரியாம வாயில வைக்க முடியாத உணவை சமைக்கும் போது அப்போ மகாராஜா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? மகாராஜா அந்த நாள் முழுக்க விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சிருவாரு. பாருங்க மகாராஜா, மகாராணி சின்னதேவி அவமானமும் படுத்துறாங்க, அதே சமயத்துல என்ன ஏளனமாவும் பேசுறாங்க. நீங்க மட்டும் என்ன பத்தி புகழ்ந்துட்டா இருந்தீங்க? மகாராஜா நீங்களே கேட்டீங்க இல்லையா? பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்க. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் விவாதம் பண்ணிட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க. ஆனா இவங்க மகாராஜா. அமைதியா இருங்க மகாராணி அவர்களே. மகாராஜா இவ்வளவு பெரிய அரண்மனை எப்படி நின்னுட்டு இருக்கு? அடித்தளத்தால. மேற்புறம் எப்படி நிக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, சுவர்கள்னால. ஆனா மேற்பரப்பு நின்னுட்டு இல்ல, சுவர் மேல படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த அரண்மனைய சரியா கட்டவே இல்ல. இந்த பையன் வாய் இருக்கு, வாயாது. மாமா வாங்க உள்ள வாங்கப்பா. இந்த சிம்மாசனம் காலியா இருக்கே. நில. இந்த சிம்மாசனத்துல நீ உட்கார கூடாது. ஏன் உட்கார கூடாது? எனக்கு தான் உட்கார தெரியுமே. நான் கண்டிப்பா உட்காருவேன். இங்க பாரு பாவ், உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? எப்படி புரியும்? எனக்கு யாருமே புரிய வைக்கவே இல்லையே. முதல்ல நீ இந்த உடுக்கையை ஆட்டுறத நிறுத்த. என்னோட தலை வலிக்குது தெரியுமா? அதை நிறுத்தலைன்னா இப்பவே தூக்கி போட்டு அதை உடைச்சிருவேன். மகாராஜா நான் புரிய வைக்கிறேன். இங்க பார்க்கண்ணா, நான் உன்னை என் வீட்டுக்கு வரவழைக்கிறேன், சரியா? அங்கு என் வீட்டுல இருக்கிற பொம்மைங்களை வச்சு என்னோட நண்பன் குண்டப்பா கூட விளையாடு. அங்க சந்தோஷமா விளையாடலாம். ஆனா இப்போ சிம்மாசனத்துல உட்கார கூடாது. இங்க இருக்கிற நாற்காலி சிம்மாசனத்துல சின்ன பையன் யாராச்சும் உட்கார்ந்துருக்கானா? அது எப்படி உட்காருவா? என்ன தவிர சின்ன பையன் இங்க வேற யாருமே இல்லையே. இல்லப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த சிறுவன் கிட்ட போய் இதையெல்லாம் பேசி நீங்க முதல்ல என்னங்கறத விளக்கி சொல்லுங்க. விக்ரமாதித்தன் உட்காரக்கூடிய அளவு சிம்மாசனத்துல ஒருத்தர் உட்காரணும்னா அவரு தன்னோட 6 எதிரிகளை ஜெயிக்கணும்.
ஆனா குருவே இவன் சின்ன பையன். இதத்தான் இந்த முட்டாள் சிறுவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த 6 எதிரிகளை எதிர்த்து நின்னு ஜெயிச்சது நம்ம மகாராஜா தான் சொல்லுங்க. இப்போ மகாராஜா ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தத்துல இந்த சிம்மாசனத்துல உட்காருவார். அந்த முகூர்த்தம் எதுங்கிறத என்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்துட்டேன். அது என்னைக்கு வருதுன்னா பௌர்ணமி என்னைக்கு. தாத்தா, இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அந்த 6 எதிரிகள் யாரு? நான் இன்னும் அப்பாவே ஆகல, அதுக்குள்ள என்ன தாத்தா வாக்குறியா? தாத்தா இல்ல கண்ணு, நான் தாத்தா இல்ல. உனக்கு நான் இதை விலைக்கு சொல்றேன். இதோ இல்ல, நான் ஒரு ராஜகுரு. ஏன் வாயால மகாராஜாவோட எதிரிகள் பேரை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் கண்ணா. அந்த 6 எதிரிங்க பேராசை, காமம், கோபம், ஆசை, பொறாமை, தீய எண்ணங்கள். ஆனா இந்த தாத்தா என்ன சொன்னாரு? மகாராஜா இந்த 6 எதிரிகளையும் வென்று ஜெயிச்சிட்டதா சொன்னாரு. ஆனா இவர் என்னன்னா என் மேல கோவப்படுறாரு. அம்மா தாயே, மகாராஜாவை நீதான் காப்பாத்தணும். இங்க பாரு, உன்னோட அம்மா அப்பா நான் யாருன்னு உன்கிட்ட சொல்லலையா? நான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர். சொல்லலையா? நீங்க சொல்லலனாலும் பார்க்க மகாராஜா மாதிரி தான் தெரியுறீங்க. ஆனா அது பேரால மட்டும்தான், இதயத்தால இல்ல. உங்களோட இதயம் என்னை விட சின்ன பையன் மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கு. அதனாலதான் என்ன நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்கார விட மாட்டீங்க. போதும் போதும், நிறுத்து. நீ சின்ன பையனை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட எல்லையில இருக்க நீ கத்துக்கோ. உன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துச்சுன்னா உனக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஈஸ்வரா ஈஸ்வரா, இப்படி ஒரு குழந்தை தாத்தா தாத்தான்னுகிட்டு. மகளே சின்னாதேவி, என்ன இது? உனக்காக நான் தேர்ந்தெடுத்த அதே கிருஷ்ண தேவராயரா இவரு? இல்லனா வேற யாராவதா? இல்லப்பா, தேவையில்லாம கவலைப்படுறீங்க. மகாராஜா இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஓய்வு இல்லாம இருக்காரு. இல்லனா எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு. நீங்க ஏன் கூட வாங்க. வாங்கப்பா. வணக்கம்மா. பாத்தீங்கல்ல, மகாராஜா சாதாரண விஷயத்த எவ்வளவு பெரிய விஷயமா மாத்திட்டாரு. அதுவும் அவ்வளவு கோவமா. எப்பவும் மகாராஜா இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாரு. காளியம்மா, நான் இந்த நகரத்தை சேர்ந்தவ இல்ல. ஆனா இங்க எனக்கு ஒரு தோழி இருக்கா. அவளும் என் மேல கோவமா இருக்கா. நான் அவளோட பொம்மைய மட்டும்தான் உடைச்சேன். பொம்மைய உடைச்சதுக்கெல்லாம் யாராவது இவ்ளோ கோவப்படுவாங்களா? அவ எதுக்காக என் மேல அவ்வளவு கோவப்படுறா? கோவம்ன்றது மனுஷங்களோட மிகப்பெரிய எதிரின்னு அவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஒருவேளை அவளோட கோவம் தனியலனா என்ன ஆகுனே தெரியாது. மகாராஜா இந்த அளவுக்கு கோவப்படுறது இன்னொரு எதிரி, அதாவது கோவத்தோட தாக்குதலா? ஒருவேளை இது உண்மைனா மகாராஜாவுக்கு திரும்பவும் ஆபத்து வரும். போன முறை சித்ராங்கதா வந்து பேராசையில அவரை மாட்டி விட பார்த்தா. இந்த முறை கோவம் எந்த உருவத்துல வரும்னு தெரியலையே. ஒருவேளை அந்த இல்ல அவ அப்பாவி குழந்தை. நீங்க பண்டித ராமகிருஷ்ணர் தானே? நீங்க தானே அந்த 8வது சிறப்பு நிபுணர்? நானும் என்னோட அம்மா அப்பாவும் உங்க வீட்டு பக்கம் வந்திருக்கோம். முதல்ல நாங்க மதுரால தான் இருந்தோம். ஆனா அப்பாவோட வியாபாரம் இங்க நடக்கிறதால நாங்க எல்லாம்
அடடா, இவ்வளவு அழகா பேசக்கூடிய இந்த குழந்தைக்கு அழகான பேரும் இருக்கும்ல. இருக்கு, மாலதி. சரி, நான் கிளம்புறேன். நான் போய் என்னோட வீட்டு பாடத்தை முடிக்கணும். இல்லனா குரு ரொம்ப திட்டுவாரு. சரி சரி. இப்பதான் ஞாபகம் வருது, மகாராஜா என்னையும் மொழிபெயர்ப்பு வேலையை நேரத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காரு. ஒருவேளை நேரத்துக்கு என்னால முடிக்க முடியலனா, கடவுளே, நான் போயிட்டு வரமா. மகாராஜா, மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கிருஷ்ணதேவராயர்னே கூப்பிடலாம். உங்க ஆசைப்படியே கூப்பிடுறேன். கிருஷ்ணதேவராயரே, நீங்க இந்த பூஜாடியை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க போல. இது உங்க திருமணத்துக்கு நான் பரிசா கொடுத்தது தானே? ஒன்னு சொல்லுவாங்கல்ல, யார் கூட நல்லுறவு நீடிக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அவங்க கொடுத்த பரிசுகளையும் பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? நான் சொல்றது சரிதான மகாராணி சின்னாதேவி? அப்பா, மகாராஜாவுக்கு இந்த பூஜாடி, இதோட கலை வடிவம், அழகு, இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இந்த பூஜாடிய எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாம், பார்த்து கீழே விழுந்துற போது. என்ன இது? நான் தான் சொன்னல, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இது எனக்கு பரிசா வந்தது. மகாராஜா, கோவம் உங்களுடைய நெருங்கிய நண்பன் போல இருக்கு. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி கோவப்படுற மனுஷங்களுக்கு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ற தகுதியே இல்ல. பார்க்க அப்பாவை மாதிரி இருக்கிற இந்த ராட்சசனை இவர் எதுக்காக அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு? இவனோட ஒவ்வொரு வார்த்தையும் என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஈ எப்படி உள்ள வந்துச்சு? இந்த ஈயை யார் உள்ள விட்டது? கிருஷ்ணதேவராயரே, இது வெறும் ஈ தானே. இது எப்படி உங்க அனுமதியை கேட்டுட்டு வரும்? ஆனா இது என்ன ரொம்ப மகாராஜா, இந்த உலகத்துல ஒரு ஈய சின்ன குழந்தையால கூட சரியா அடிக்க முடியும். இவரு மகாராஜாவா இருந்தும் ஒரு ஈய கூட அடிக்க முடியல. நீ பேசுறது போதும், நிறுத்து. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லனா மகாராஜா உனக்கு மிளகு போட்ட பானத்தை குடிக்கிற தண்டனையை கொடுத்துருவாரு. ஈயே, உனக்கு ரொம்ப நன்றி. இவர் என்ன அவரோட சிம்மாசனத்துல உட்காரவே விடல தெரியுமா? அதனாலதான் நீ இவரோட சிம்மாசனத்திலேயே உட்காரவே விடல. போதும். சிப்பாய்களே, இந்த பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நில்லுங்க. சின்ன பையன் தானே மகாராணி சின்னாதேவி, அவ இங்கே இருக்கட்டும். ஆனா இப்ப நான் இந்த ஈயை எப்படியாவது விரட்டுவேன். அத அவனோட கண்களால் அவன் பார்த்தே ஆகணும். இப்ப பாருங்க. மகளே சின்னாதேவி, இங்க என்ன நடக்குது? இது வெறும் ஈ தானே. மகாராஜா அவரோட கோபத்தை கட்டுப்படுத்தணும். இவர் இதே மாதிரி தான் உன்கிட்டயும் நடந்துப்பாரா? இல்லப்பா, எப்பவும் இவரு எல்லார்கிட்டயும் அன்பா தான் நடந்துப்பாரு. ஆனா கொஞ்ச நாளா தான் இப்படி நடந்துக்கிறாரு. நான் அதை விரட்டிட்டேன். இனிமே அது வராது. இந்தாங்க.
நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இனிமே இந்த அரண்மனைக்குள்ள ஒரு ஈ கூட உள்ள வரவே கூடாது. போங்க. அப்பா, இப்போதைக்கு மகாராஜா தனியா இருந்தாதான் கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு. நம்ம கொஞ்ச நேரம் அவரை தனியா இருக்க விடலாம். நம்ம போலாம்ப்பா. மகாராணி அவர்களே, நான் விஜயநகரத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அவரோட வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. சரி, ஆனா நீ தனியாலாம் போக கூடாது. நீ ஒரு சிப்பாய் கூட போகணும். சிப்பாய்களே, மகாராணி, இந்த சின்ன பையனுக்கு விஜயநகரத்தை காட்டுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உத்தரவு. சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு மயக்கமே வருது. வாங்க சிஷ்யர்களா, வந்து எனக்கு கைய கால அமைக்க விடுங்க. இங்க பாருங்க குருஜி, உங்க கை கால்களை நாங்க தினமும் அமைக்க விடுறோம். கழுத்து அமுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. முதல்ல அதை பண்றோம். வாங்க வந்து செய்யுங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல குருஜி, உங்க கை கால்களை அமைக்க விடுறதுதான் எங்க வாழ்க்கையோட முக்கிய நோக்கமே. அதையாச்சும் அமுக்க விடுங்க, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வணக்கம் குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எப்ப பாரு சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து நிக்கிறீங்களே. நானே மயக்கத்துல இருக்கேன், எனக்கு ஓய்வு எடுக்கணும். இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க, உங்களோட இந்த மொழிபெயர்ப்பு வேலை எனக்கு தலைவலியை தான் கொடுக்குது. இல்ல பரவாயில்ல குருவே, நீங்க நல்ல ஓய்வெடுங்க. அதுக்கப்புறமா நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். அப்புறம் என்ன குருஜி, எல்லா மொழிபெயர்ப்பு வேலையும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் செஞ்சாரு. எங்க குருஜி அவரால் முடிஞ்ச சின்ன உதவிய செஞ்சாரு. அதுலயும் இவருக்கு ஓய்வெடுக்க நேரம் வேற வேணுமா? வாய முடுங்கடா முட்டாளுகளா. என்ன சொன்னீங்க? முட்டாள்களா? நீங்க எங்களை முட்டாள்கள்னு சொன்னதுனால இன்னைக்கு அரசவையில எல்லார் முன்னாடியும் எங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? இனிமே எங்களை முட்டாள்னு சொல்லக்கூடாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீ இவன் என்னதான் சொல்றான்? இவன் பேசுறத கேக்குறியா நீ? சரியாதான் சொல்றான். மணி சொல்றது எல்லாமே சரிதான். மணி நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன? இல்ல நீங்க சொன்னதான் சரி. மணிதான் முட்டாள். ஏன்னா இத்தனை நாளா மாட்டுக்கு பின்னாடி நாதஸ்வரம் வாசிக்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியாது. மாடா, நீ என்ன மாடு நான் சொன்னேன். மன்னிச்சிருங்க குருஜி, உங்களுக்கு கோபம் வந்திருக்கும்ல. அட உங்களை சொல்லல, இத சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு கோபம் வந்திருக்குன்னு சொன்னேன். விட போறதில்ல, உங்களை சும்மா விட போறதில்ல. வேண்டாம் குருவே, குருவே தயவு செஞ்சு அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்னால அமைதியா இருக்க முடியாது ராமகிருஷ்ணா. இங்க பிரளயமே நடக்கும். நாங்களும் பாத்துறோம். தனிமணி, நீங்க 2 பேராவது அமைதியா இருங்க. தயவு செஞ்சு உங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நடுவுல வராதீங்க. இன்னைக்கு நாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். இவர் எங்க 2 பேரை இங்க பணியாட்களா வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னால இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது ராமகிருஷ்ணா. இவங்களோட உடம்புல கடைசி எலும்பு இருக்கிற வரைக்கும் அதை நொறுக்காம விட மாட்டேன். எங்க ஈஸ்வரா, இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது. இந்த கோபத்தால விஜயநகரத்துக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியலையே. எங்க அந்த கட்டை? எங்க? இன்னைக்கு கிடைக்காது. எங்க? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராணி சின்னாதேவி அப்பாவோட வந்திருந்த சிறுவன் உங்களோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தான். அதனால மகாராணியோட கட்டளையால நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அடலாமா, வந்துட்டியா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ரொம்ப நன்றி. நீங்க என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிருக்கீங்க. உங்களாலதான் எனக்கு குண்டப்பா மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சிருக்கான். பாடலாமா, என் புது விளையாட்டு பொருள் இவன் தான் தந்தான். இதோட சத்தம் என்னோட மணி சத்தத்தை விட ரொம்ப நல்லா இருக்கு. சரி, போதும் போதும், ரொம்ப நல்லது. சாரதா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. நீங்க இப்ப எங்க போறீங்க? இவருக்கு தண்ணி கொண்டு வர. நீங்க இவரோட மனைவி தானே? இவர் எதுக்காக இப்ப உங்களை ஒரு பணியாள் மாதிரி நடத்துறாரு? நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் இவர் சொல்றதையும் நீங்க கேக்குறீங்க. எடுங்க.
நீ இன்னும் தண்ணி கொண்டு வரவே இல்லையே, நான் எப்படி எடுத்துக்கிறது? நான் தண்ணி எடுத்துக்க சொல்லல, உறுதிமொழி எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். இனிமே எனக்கு எப்பவும் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்னு உறுதிமொழி எடுங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்கிட்ட இருந்து தண்ணி கேட்டீங்க, இனி எப்பவுமே என்கிட்ட இருந்து தண்ணி வாங்க கூடாது. சரி சரி, நான் கேட்காமலே நீ தண்ணி கொடுத்துரு, அப்புறம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. உங்களா? நீ 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 எதுக்காக கோபப்படுற? நானே போய் தண்ணி எடுத்துக்கிறேன். லமா லமா இத பாரு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே போய் தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுனால குடிச்சு மிச்சம் இருந்த தண்ணி ஏன் மேல ஊத்திட்டீங்க? இப்ப நான் திரும்பவும் குளிக்கணும். அட கடவுளே! நான் ஏன் குளிக்கணும்? உங்களை நான் குளிக்க வைக்கிறேன். எதுக்காக இப்படி பண்ண? ஒரு நாளைக்கு நான் ஒரு முறை தான் குளிப்பேன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக ரெண்டாவது முறை குளிக்க வச்ச? ஐயோ, வாய மூடு. நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? அடடா நண்பா, இவங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியல. முதல்ல சாரதா மேல தண்ணிய ஊத்த வச்சதே நீதானே அவங்களுக்கு தெரியவே இல்ல. சாரதா, இந்த குண்டப்பாவ புடி. குண்டப்பா, எங்க போற? உன்னால தப்பிக்க முடியாது. ஏன் இப்படி பண்ண? ரெண்டாவது முறை குளிச்சது இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பையன் திரும்ப அரண்மனைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. திரும்ப வா நண்பா. நிச்சயமா வரேன் நண்பா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எழுந்துறீங்க, அரசவைக்கு போகணும். போலாம் போலாம். வாங்க போலாம் போலாம் வாங்க. ஒரு நிமிஷம், நீங்க இந்த நேரத்துல எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வர வேண்டியதா போயிடுச்சு, காரணம் அந்த மாதிரி. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. எந்த தாமதமும் இல்லாம நான் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட மகளையும் இந்த இடத்துல விட்டுட்டு போக முடியாது. அவ சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இல்லாத இடத்துல என்னால அவளை அப்படியே விட்டுட்டு போகலாம் முடியாது. என்னால கிருஷ்ணதேவராயர் நடவடிக்கை பொறுத்துக்க முடியாது. வணக்கம் மகாராஜா. உங்க அனுமதி இல்லாம குறுக்கிடுறதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களுடைய மருமகனான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை பத்தி நீங்க இப்படி பேசுறதுக்கு இப்ப என்ன ஆச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதனால இந்த அரண்மனையில என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஈஸ்வரா, சிப்பா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னா. இங்க பெரிய மகாராணியோடைய அப்பா மகாராஜாவை பத்தி இந்த அளவுக்கு பேசிட்டு போறாரு. அம்மா தாயே, இப்போ என் கையால செஞ்ச உணவை ஒரு நாள் இப்படி நானே சாப்பிடுவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. சீ, 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 சீ. தூ, தூ, தூ.
சமைச்ச சாப்பாடு அவங்களே சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன கட்டாயம் வந்துச்சு? நானும் அதே தான் யோசிக்கிறேன் பட்டு. இது வரைக்கும் நடக்காதது இன்னைக்கு எதுக்காக இப்படி நடந்துச்சு? பறந்து போ, எல்லாரும் பறந்து போங்க, பறந்து போ, பறந்து பறந்து போங்க, எல்லா காகங்களும் பெரிய மகாராணிக்கு என்ன ஆச்சு? பறந்து போங்க. ஏன் இப்படி வித்தியாசமா பாடிக்கிட்டு இருக்காங்க? பறந்து போ காக்காவே, இங்க இருந்து பறந்து போ, பறந்து போ, பறந்து போ, பறந்து போ, இங்க இருந்து கிளம்பு, 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 போ, போ, போ. அம்மா, அரண்மனையில என்ன நடக்குது? 2 மகாராணிகளும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. போ காகமே, இங்க இருந்து பறந்து போ. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க வந்துட்டீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. வந்துட்ட பெரிய மகாராணி அவர்களே. ஆனா நீங்களும் சின்ன மகாராணியும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் மகாராஜா எங்க? அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமா? அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அவருடைய கட்டளைப்படிதானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னது? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு காலையில இந்த கட்ட குரல் யாரோடது? எங்க அந்த இசைக்கலைஞர்? இசைக்கலைஞரே, இசைக்கலைஞர் எங்க? இசைக்கலைஞர் எங்க? இந்த நேரத்துல அவரு எங்க இருப்பாரு? நான் அவரை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அதனால என் நாளோட ஆரம்பத்தை இந்த கேவலமான குரலோட ஆரம்பிக்க சொல்றீங்களா என்ன? இல்ல மகாராஜா, மகாராஜா, நீங்க இதுவரைக்கும் என் குரலையும் என் சங்கீதத்தையும் புகழ்ந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இந்த காகங்கள் தான் உங்களுக்கு பலி. உங்களோட கேவலமான குரலை கேட்டு இந்த காகங்கள் இங்க வந்துடுச்சுங்க. இப்ப நீங்க தான் இதுங்களை விரட்டி ஆகணும். இதுங்களை துரத்தி விடுங்க. சரி, சரிங்க மகாராஜா. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. பல நாளா நீங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. அதனால என்னுடைய இனிமையான சங்கீதத்தால உங்களை எழுப்புறதுக்கும் தூக்கத்தை கலைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மகாராணி சின்னாதேவி அவர்களே. மகாராஜா, மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்காக பலவிதமான உணவுப் பொருட்களை சமைக்க போறேன். இதோ இதுல இருக்கு பாருங்களேன். பிரமாதம். இவங்க தான் மகாராஜா கிருஷ்ணதேவ ராயரோட 2 மனைவிகள். முதல் மனைவி கேவலமான குரலோட பாடுறவ. 2வது மனைவி கேவலமா சமைக்கக்கூடியவ. பிரமாதம், பிரமாதம் மகாராஜா கிருஷ்ணதேவராயா. ஆனா இதுல உங்களை என்னால குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இதுல எல்லா தவறும் என்னோடது. நான் தான் உங்களுக்கு இவ்வளவு இடத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனிமே நீங்க நினைச்ச எல்லாத்தையும் நீங்க பண்ணவே முடியாது. இனி நான் எதையும் பொறுத்துட்டு இருக்கவே மாட்டேன். நீங்க மகாராணி சின்னாதேவி, இந்த சங்கீதம், பாடல், இதுக்கு தானே நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, ஆமா மகாராஜா. அதேதான். இன்னையில இருந்து நீங்க உங்களோட பயிற்சியை பாடுறதுக்கு பயன்படுத்த கூடாது. அதுக்கு பதிலா காகங்களை நீங்க துரத்துறதுக்கு பயன்படுத்துங்க. என்னோட அறையிலையும் மேற்பரப்புலையும் எல்லா காகத்தையும் நீங்க தான் துரத்த போறீங்க சின்னாதேவி. என் கண்ணுக்கு ஒரு காகம் கூட தெரியக்கூடாது. அதோட சத்தமும் கேட்கவே கூடாது. மகாராஜா, இது என்னோட கட்டளை. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்காக புளியமர இலையோட குழம்பு, மிளகு அல்வா, அதுக்கப்புறம் வேப்பிலையை சேர்த்து. போதும், நிறுத்துங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க மகாராணி திருமலம்பா. இன்னைக்கு அப்புறம்
நீங்க செஞ்ச எல்லா உணவு வகைகளையும் நீங்க மட்டும்தான் சாப்பிட்டு ஆகணும். இதை நீங்க வேற யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. இது என் கட்டளை, புரிஞ்சுதா? ஒருவேளை என் கட்டளையை மீறி நீங்க நடந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் சிறையில அடைக்க வேண்டியிருக்கும். மகாராஜா, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ராஜ்யம் என்னோடது. இங்க நான் தான் ராஜா. இங்க எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். இந்த குடும்பமும் என்னோடது. இங்கேயும் நான் தான் முடிவெடுப்பேன். அதனால இந்த விஷயத்துல யாருமே என்னை எதிர்த்து செயல்பட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இங்க பாருங்க பண்டிதரே, கிருஷ்ணதேவராயர் அவரோட நடவடிக்கையால எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற உறவையே அவமானப்படுத்திட்டாரு. இப்ப நான் என் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போய் எல்லா உறவையும் முறிக்க போறேன். அப்புறம் திருமலம்பாவையும் என் கூட கூட்டிட்டு போவேன். மகாராஜா, ஒரு அப்பாவா உங்க கோபம் எனக்கு புரியுது. மகாராஜாவுடைய இந்த நடவடிக்கையால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல அவரை விட்டுட்டு போறதும் சரியில்லைல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அவருடைய இந்த நடவடிக்கைக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. காகங்களோட வெறுப்பேத்துற சத்தம் காலையில மகாராஜாவோட தூக்கத்தை கலைக்குதுன்னா சங்கீதத்தோட இனிமையான இசை அவருடைய காதுகளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும்ல. இப்ப நீங்க பார்த்ததுதான் மகாராஜாவுடைய உண்மையான குணம். காலையில பார்த்தது மகாராஜா கிடையாது. அதனால நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க உங்க கூட பெரிய மகாராணியை கூட்டிட்டு போகணுன்ற முடிவை மாத்திக்கோங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மேல எனக்கு அதிகமான மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு. ஆனா நான் மகாராஜாவோட உண்மையான ரூபத்தை பார்த்துட்டேன். அதனால இனிமேல் இன்னையில இருந்து இந்த நொடியில இருந்து என்னோட பொண்ணை நான் இங்க இருக்கவே விட மாட்டேன். மகாராஜா, உங்களுக்கு புரிய வச்சதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனா பெரிய மகாராணி அவர்கள் இன்னைக்கு நேத்துல இருந்து இங்க ஒன்னும் இல்லையே. இவங்க பல வருஷமா மகாராஜாவுடைய மனைவியா இருந்து இங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை மகாராஜாவோட நடவடிக்கையில ஏதாவது குறையோ அவநம்பிக்கையோ இருந்திருந்தா பெரிய மகாராணி இங்க இருக்கிறது எப்படி சாத்தியம் மகாராஜா? அப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது உண்மைதான். நான் அவருடைய வாழ்க்கை துணைவி. அவருடைய குணம், அவர் எப்படி நடந்து பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இப்போதைக்கு அவர் வேற பிரச்சனையில இருக்காரு. இப்ப அவருடைய மனநிலைமை சரியா இல்ல. இந்த நேரத்துல நான் அவரை விட்டுட்டு போயிட்டேனா இல்லப்பா. ஆனா மகளே, சின்ன அப்பா, நான் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டும்தானா? இன்னைக்கு நான் அவரு கூட கண்டிப்பா இருந்தே ஆகணும்பா. நான் எப்படி அவரை விட்டுட்டு வர முடியும்? இல்லப்பா, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் எங்கேதான் இருப்பேன். இதுதான் என்னுடைய முடிவுப்பா. நீ சொல்றதும் சரிதான் மகளே.
அவர் நடந்துகிட்டத பார்த்து நான் கோவத்துல உனக்கு கத்து கொடுத்த கலாச்சாரத்தையே மறந்துட்டேன். மகளே, நீயும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் சேர்ந்து என்னோட தவறை எனக்கு சுட்டி காட்டிட்டீங்க. அதனால மகாராஜா இந்த நிலைமையில இருந்து முழுமையா விடுபட்டு வெளியில வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மந்திரியார் இன்னும் மணி, என்ன மட்டும் விட்டாங்கன்னா இந்த குட்டி பிசாச காட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவேன். எப்ப பார்த்தாலும் உடுக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கான். கடக்க என்ன வேணும்? நீ இங்க ராஜசபையில என்ன பண்ணிட்டு இருக்க? மகாராஜா, அரசவைக்கு என்ன மாதிரி சின்ன பசங்க வரக்கூடாதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ தாராளமா வரலாம். ஆனா ஒரு வேலை, ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா மட்டும்தான் நீ வரணும். அதனால நீ போய் மைதானத்துல விளையாட போ. மகாராஜா, இந்த அரசவைக்குள்ள ஈயெல்லாம் வர முடியுது, ஆனா நான் ஏன் வரக்கூடாது? இந்த ஈ எப்படி ராஜசபைக்குள்ள வந்துச்சு? நான் வீரர்கள் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இந்த ஈய நான் இப்போ என்னோட கையாலேயே கொல்ல போறேன். மணி, இந்த ஈ மட்டும் என் கைக்கு கிடைச்சிச்சுன்னா அதை பிசைஞ்சு அப்படியே குருஜிக்கு ஊட்டி விட்டுருவேன். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.